எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜப்பான் வந்த புதுசில் என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேருந்து விலைவாசியை பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு எங்கள் 2 பேருக்கும் 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 பூண்டு இப்படியே வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக தான் ஜப்பானோட விலைவாசிக்கு நானே அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது கிட்ஸை என்டர்டைனிங்காக வச்சுருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கார்ட் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மீனெல்லாம் பாப்பாவோட கிண்டர் கார்டனில் பாப்பா கொடுத்து பழக்க சொன்னாங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு அடுத்தது சிக்கன், அப்புறம் நண்டு இது எல்லாமே எடுத்தாச்சு. இது எல்லாமே வாங்கிட்டு அடுத்தது காய்கறி வாங்கலான்னு கிளம்பியாச்சு. ரோட்டில் ஒரு நாய் பார்த்தோம். பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரியே இருந்துச்சு. நம்மால் அதுக்குள்ளே தூங்கிட்டாரு. இப்போது நம்ம காய்கறி வாங்கிட்டு இருக்க கடை பேர் கியோமுசுப்பா. இங்கே எல்லா பொருளுமே விலை கம்மியாகவும் ஹோல்சேலாகவும் கிடைக்கும். முக்கியமாக இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும். ஃப்ரோசன் பரோட்டாவும் சப்பாத்தியும் எப்போவுமே ஸ்டாக் கண்டிப்பாக இருக்கும். இங்கே 10 முட்டை இந்தியன் ருபீஸில் 115 ரூபாய். எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஒரு குட்டி ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.